உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுக்காலம் 2ஆம் வாரம் செவ்வாய். முதல் வாசகம் எபிரேய மடல் இயல் 6 இறைவாக்கியங்கள் 10 முதல் 20 முடிய. இந்த வாசகம் கருத்துக்களை இரு கருத்துக்களாக பிரித்து நம் முன் படைக்கிறது. ஒன்று, நம் நம்பிக்கை வெளிப்படுவது அன்பு செயல்கள் வழியே. 2, நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது இறைவனின் ஆணை. கிறிஸ்தவ வாழ்வு நம்பிக்கை என்னும் அடித்தளத்தில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எதிர்ப்பு, ஏமாற்றம், துயரம், துன்பம், நோய், நோக்காடு, ஐயம், அவிவிசுவாசம் இவற்றிடையே நம்பிக்கை ஒன்றுதான் நமக்கு உரமும் திடமும் அளிக்கும். இன்றைய வாசகம் நம்பிக்கை எனும் நங்கூரத்தை விடாது பற்றி கொள்ள நம்மை அழைக்கிறது. முதல் கருத்து, நம் நம்பிக்கை வெளிப்படுவது அன்பு செயல்கள் வழியே. நாம் பிறருக்கு செய்யும் அன்பு செயல்கள் எதிர்காலத்தில் நமக்கு வர இருக்கும் மீட்பை உறுதிப்படுத்துகின்றன. அன்பு செயல்கள் வழியைத்தான் இவ்வுலகிலேயே மீட்படைந்தோர் என்னும் தகுதியை பெறுகிறோம். நீங்கள் இறைமக்களுக்கு முன்பும் இப்போது செய்துள்ள பணிவிடைகளை அவர் மறக்க மாட்டார். 6:10. துன்புற்றோருக்கு பக்க துணையாய் இருந்தது, சிறைப்பட்டவர்களுக்கு பரிவிரக்கம் காட்டியது, உடைமைகளை பிறருக்கும் பகிர்ந்தளித்தது. இவை என்ன அனைத்து அன்பு செயல்களுக்கும் பெரிய கைமாறு உண்டு. 10:33-35 என்பதை நாம் மறக்கக்கூடாது. உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமைப்பெறாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்தது எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 25:31-46 என்ற ஆண்டவர் சொற்களும் இக்கருத்தையே வலியுறுத்தல் காணலாம். கடவுள் நீதி அற்றவர் அல்ல. நாம் செய்த அன்பு செயல்களை மறப்பவரும் அல்ல. எபிரேயர் 6:10. எனவே அன்பு செய்வோம், அது ஒன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம். அன்பு செயல்களை நாம் இப்போது மீட்பு பெற்றுவிட்டோம் என்பதற்கு அறிகுறியும் அச்சாரமும் ஆவன. 2, நம் நம்பிக்கை உறுதிப்படுத்துவது இறைவனின் ஆணை. கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்தார். அவரின் வாக்குறுதி தவறாது. மேலும் அவ்வாக்குறுதியை ஆணையிட்டு சொன்னார். எனவே கடவுளின் ஆணையானது அவரது வாக்குறுதியை இன்னும் வலிமைப்படுத்துகிறது. இவ்வாறு ஆபிரகாமுக்கும் அவர் வழி வரும் மக்களுக்கும் நிறைவாழ்வு அளிப்பதற்காக இறைவன் கூறிய சொற்கள் தவற முடியாத, அழிக்க முடியாத 2 பிணைப்புகளால் ஆனது. வாக்குறுதி + ஆணை. இறைவன் தம் வாக்கு தவறாதவர். என் மேல் ஆணை என்று தாம் கூறிய வாக்கை ஒருபோதும் தவறவிட மாட்டார். இதுதான் நமது வாழ்வின் நங்கூரம். கப்பலை ஒருநிலைப்படுத்தி நிற்க வைப்பது நங்கூரம். நம் வாழ்விலும் ஆழ்ந்த நம்பிக்கையில் நம்மை நிலைத்து நிற்க செய்வது இறைவனின் மாறா தன்மை கொண்ட வாக்குறுதி மற்றும் ஆணை. இரு பிணைப்பாளாகிய நங்கூரம் 16, 17, 18 இதுவே நமது நம்பிக்கை. இதை மேலும் உறுதிப்படுத்த கிறிஸ்துவே நமக்கு முன்னோடியாக சென்று நம் சார்பாக விண்ணக மகிமையை நமக்கு திட்டம் செய்துள்ளார். இறைவனின் வாக்குறுதி, அவரது ஆணை, இயேசு விண்ணகம் சென்றுள்ளது. இவை அனைத்தும் நமது நம்பிக்கையின் தூண்கள். எனவே மனம் தளராது அன்பு செயல்கள் வழி நம் பணி வாழ்வை தொடர்வோம். இயேசு திரச்சீலையை கடந்து சென்றிருக்கிறார். 6:20 என்பது விண்ணகத்தில் தந்தையிடம் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டும்.
இவ்வுருவகம் தலைமைக்குரு மட்டும் திரைச்சீலையை கடந்து திருத்தூயகத்திற்கு சென்று வழிபாடு நடத்துவதிலிருந்து எடுக்கப்பட்டது. லேவியராகமம் 16:2, எபிரேயர் 9:6-4. இரண்டாம் வாசகம் நற்செய்தியாளர் மார்க்கு இயல் 2 இறைவாக்கியங்கள் 22 முதல் 28 முடிய. இந்த மார்க்க நற்செய்தியாளர் நமக்கு 3 கருத்துக்களை படைக்கின்றார். 1 ஓய்வு நாள், 2 மனிதனுக்காகவே ஓய்வு நாள், 3 மணமகன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர். ஓய்வு நாள் கடமைகள் பற்றி நற்செய்திகளில் இங்கும் அடுத்து வரும் நிகழ்ச்சியிலும் வேறு இடங்களிலும் லூக்கா 13:10-17, 14:1-6, யோவான் 5:1-19, யோவான் 9:1-14 விவாதம் நிகழ்கிறது. ஓய்வு நாள் பற்றிய இயேசுவின் கருத்து இவ்வாசகங்கள் வழி வெளிப்படுகிறது. ஓய்வு நாள் ஏப்ரல், மே, ஜூன் மாதங்களில்தான் பாலஸ்தீனத்தில் கோதுமை, சோளம் போன்ற கதிர்கள் விளைந்திருக்கும். வழியில் போகும்போது கதிர்மணிகளை கொய்து உண்ண முடியும். சீடர்கள் வழியிலுள்ள கதிர்களை கொய்து உண்ணத் தொடங்கினர். சாதாரணமாய் பசி எடுக்கும்போது இப்படி பிடுங்கி தின்பதை யாரும் தடுக்க மாட்டார்கள். இவ்விதம் செய்வது இணைச்சட்டத்தின்படி 23-25 திருட்டு ஆகாது. ஆனால் பரிசேயர்களுக்கோ ஓய்வு நாளில் விளக்கப்பட்ட 39 காரியங்களில் இதுவும் ஒன்று. ஏனெனில் மோசே சட்டப்படி ஓய்வு நாளில் அறுவடை செய்யலாகாது. விடுதலை பயணம் 34:21. கதிரை கைகளிலே தேய்த்து மணியை எடுப்பது அறுவடைத்தானே. எனவே வழக்கமாக பிறரை குற்றம் காணும் பரிசேயர் சீடரை சாடுகின்றனர். ஆச்சார மனப்பான்மை உள்ளத்தையும் எவ்வளவு கடினப்படுத்துகிறது என்பதை தெளிவாகிறது. நாமும் பல வேளைகளில் சட்டங்களுக்கு அடிமைப்பட்டு அடிப்படை சட்டமாகிய அன்பை துறந்து வாழ்வது இல்லையா? முள்ளை கொண்டுதானே முள்ளை எடுக்க வேண்டும். பழைய சட்டங்களை கையாளும் பரிசேயரும் பழைய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்வை இயேசு நினைவுறுத்துகிறார். சவுலிடமிருந்து தப்பி ஓடி அலைந்து கொண்டிருந்த தாவீது ஆண்டவர் திருமுன் இருந்த அப்பங்களை நோப் என்ற ஊரில் அகிமெலக் என்ற குருவிடம் பெற்று தாமும் உண்டார். நீதிமொழி 18:31, 1 சாமுவேல் 21:1-6. தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார். இந்த காணிக்கை அப்பங்களை குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணலாகாது. லேவியர் 24:5-6 என தெரிந்தும் தாவீதே அப்படி செய்தார். அவரை போல் சீடர்கள் செய்ததும் குற்றமாகாது என்று இயேசு வாதாடுகிறார். கருத்து 2, மனிதனுக்காகவே ஓய்வு நாள். இயேசு இதுவே மையமான செய்தி என்று கூறி இறைவன் மனிதனுக்கு விடுதலை அளிக்க விரும்புகிறார். மனிதன் வேலைக்கு அடிமையாகிவிடக்கூடாது. வாரத்தில் ஒரு நாளாவது சுதந்திர பறவையாய் இறைவனை நினைத்து புகழ்பாடி மகிழ வேண்டும். இனச்சட்டம் 5:15. எனவே ஓய்வு நாள் கடவுள் மனிதனுக்கு அளிக்கும் ஓர் கொடை. எனவே ஓய்வு நாள் கடவுளுக்காக அன்று மனித மேம்பாட்டுக்காகவே உள்ளது. எனவே எந்த அனுச்சாரமும் எந்த சடங்கு முறைகளும் மனிதனை கட்டுப்படுத்துவது நியாயமன்று. சீடர்கள் மனித உரிமைக்கு விடுதலைக்கு உதவியாக இருக்க வேண்டும். திரு அவையிலும் சட்டத்திட்டங்கள் மனிதரின் முழு விடுதலைக்கு மீட்பின் நிறைவிற்கு உதவும் சாதாரணங்களாகவே இருக்க வேண்டும். இல்லையேல் அவை பொருளற்றவை. மனிதனை அடிமைப்படுத்தும் எதுவும் இறைவனின் சட்டமாக இருக்க முடியாது என்பதை உணர்கிறோமா? மணமகன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்பது 3ஆம் கருத்து. ஓய்வு நாளை எவ்விதம் அனுசரிக்க வேண்டும் என திட்டவட்டமாக கூறுவதற்கு தனக்கு அதிகாரம் உண்டு என்கிறார் இயேசு. இதன் வழியே தனது தெய்வீகத்தை இயேசு அறிக்கையிட்டார். தாவீதை விட மேலானவர் இயேசு. எனவே வல்லமையோடு போதிக்கவும் அறிவுரைகள் ஆற்றவும் மட்டுமன்றி ஓய்வு நாள் அனுச்சாரங்களை இறைவன் பெயரால் விளக்கவும் மாற்றி அமைக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு.
திரு அவையின் அனைத்து சட்டங்களுக்கும் மேல்வரி சட்டம் இயேசுவே. இயேசு மட்டுமே நம் சட்டமாக இருக்க முடியும். அவர் ஒளியில்தான் மற்ற சட்டங்கள் எல்லாம் பொருள் பெறுகின்றன. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே என்று இன்றைய நாளில் வாழ்த்துவோம், உறுதியெடுப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.